மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, டெய்லியும் 1 மார்க் ஒரு 3 சாப்டர் கிராஃப் ஜாமெட்ரி எழுதி பார்க்கணும், அது மறந்துடாதீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகாடமிக் எஜுகேஷன் சேனல். ஓகே, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 2-3 டேக் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 10th குவார்டர்லி போர்ஷன் ஸ்டடி பிளான் பார்த்துட்டிங்கன்னா August 20 இன்னையிலேருந்து என்னென்னலாம் படிச்சிருக்கணும் லெசன் வைஸு. அப்புறம் மேக்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அதை ஈஸியாக அப்படி கவர் பண்ணணும். நம்மளோட பிளான் பார்த்துட்டிங்கன்னா September 14 முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக ரிவைஸ் தான். அதை எப்படி படிக்கணும், எந்த டைமிங்கில் படிக்கணும், கொஸ்டின் டாபிக்ஸ்லாம் எப்படி ரிவைஸ் பண்ணுறது, சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர்ஸ், மீடியம் எல்லாமே படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எல்லாரும் ஒரு 100க்கு மினிமம் ஒரு 70-80க்கு மேலே டெஃபினட்டாக சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேப்பா. ஓகே, 10th குவார்டர்லி கிட்டத்தட்ட 100 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. ஸோ எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் காமிச்சிடுறேன். ஸோ தமிழ் 1 2 3 4 5 6, இங்கிலீஷ் பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4, மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 1 2 ஃபுல்லாக, அண்ட் சாப்டர் 5 ஃபுல்லாக, சாப்டர் 3 பார்த்துட்டிங்கன்னா 3.1 3.7 வரைக்கும், சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 6.1 6.2, ஃபிசிக்ஸில் 1 2 3 4, கெமிஸ்ட்ரியில் 7 8 9, பயாலஜியில் 12 18 வரைக்கும். ஓகேவா. சோசியலில் ஹிஸ்ட்ரி 1 to 5, ஜாகிரஃபியில் 1 to 5, சிவிக்ஸில் 1 to 3, எக்கனாமிக்ஸில் 1 to 3. ஓகே, இப்போது நம்ம வந்துடலாம், ஸ்டடி பிளானுக்கு வந்துடுவோம். August 20 இன்னையிலேருந்து தமிழ் இயல் 4 முடிச்சுட்டு ஓல்டு போர்ஷன்ஸை முடிஞ்சதுன்னா 1 மார்க் 2 மார்க்ஸில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தயவுசெய்து டைம் நீங்கள் ஒர்க்ஸ் ஹெவியாக இருந்தது, உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்கில் இருந்தது அப்படின்னா அது நிறைய இருக்கும், அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லியும் ஹோம் ஒர்க்ஸில் அதிகமாக தராங்க சார் அப்படின்னா இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் எப்படி கேட்குறோம் தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை தரேன். இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டுக்குள்ளே ஒரு 7:30 8 o'clock முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளானை கூட நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, அப்படி இல்லை ரைட்டிங் ஒர்க்கு அதிகமாக தராங்க, இதை நான் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock மேலே உங்கள் ஸ்கூல் ஒர்க்கை ரைட்டிங் ஒர்க்கை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். August 20 ஃபாலோ பண்ணுவோம். தமிழ் இயல் 4, 21 பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷு இயல் யூனிட் 3, 22 பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 5, 23 மேக்ஸ் சாப்டர் 5, சாப்டர் 3ல் 3.1 3.3 வரைக்கும், 24 பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸு யூனிட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3 4, 25 சயின்ஸு மேக்ஸு தமிழ், ஃபிசிக்ஸில் 3rd lesson 4th lesson ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக படிக்கிறத தமிழில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 26 சோசியல் பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி 4 5, ஜாகிரஃபியில் 1 2, 27 பார்த்திங்கன்னா சோசியலில் பார்த்துட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிவிக்ஸில் 3rd lesson, எக்கனாமிக்ஸில் 1 மார்க்ஸில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 28 இங்கிலீஷ் பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 3 போயம், யூனிட் 4 ப்ரோஸ் படிச்சுக்கோங்க. 29 பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸில் சாப்டர் 2 ஃபுல்லாக படிச்சிருக்கணும். சாப்டர் 3ல் 3.4 3.7. August 30 பார்த்துட்டிங்கன்னா தமிழில் இயல் 5 படிச்சுக்கோங்க. ரிமைனிங் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழை பொறுத்தவரை 1 மார்க்குக்கு நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஆன்லைன் குவிஸ் எல்லாமே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. சாப்டர் August 31 சண்டே சயின்ஸு மேக்ஸு இங்கிலீஷு படிச்சுக்கோங்க. சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 7 8, அப்புறம் மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணதை பண்ணிவிட்டு இங்கிலீஷில் கிராமர் பார்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் சொல்கிறேன், இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸில் மாதிரி இங்கிலீஷில் கிராமர் பார்ட், வொக்காபுலரி பார்ட் டெய்லியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் நான் ஓகே சார் நான் டெய்லி இங்கிலீஷ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார் எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் எதிர்பார்ப்பேன். September 1 தமிழ் சயின்ஸு மேக்ஸு அதை படிச்சுக்காங்க. இயல் 5 6, சோசியலில் 1 2. September 2 பார்த்துட்டிங்கன்னா சோசியல், ஜாகிரஃபியில் 3rd lesson 4th lesson, ஹிஸ்ட்ரி, அப்புறம் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் ஜஸ்ட் ஒரு ரிவைஸு. அப்புறம் September 3 இதில் உங்களுக்கு இன்பிட்வீனில் கவர்மெண்ட் ஹாலிடேவும் வரலாம், அது நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. சோசியல் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 3 4 5, அப்புறம் 1 2 ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்கனாமிக்ஸில் உள்ள அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. அப்புறம் September 4 சயின்ஸு, பயாலஜியில் 15 16 17, மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 1 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. September 5 பார்த்துட்டிங்கன்னா சோசியலில் சிவிக்ஸ் 1 2 3, எக்கனாமிக்ஸில் 1 2. September 6 பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ், இதில் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 3 கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. August 23 29 உங்களுக்கு நான் எப்படிலாம் அல்ஜிப்ரா படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன், அதன்படி படிச்சுக்கலாம் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். கிராஃப் ஜாமெட்ரி வழக்கம் போல் ப்ராக்டிஸ். September 7 இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி படிச்சுட்டு கிராமர் பார்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா September 8
தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஏன்னா இயல் 6 இங்கிலீஷில் பார்த்துட்டிங்கன்னா 1 2 மேக்ஸில் 1 4 ஜாமெண்ட்ரி அப்புறம் 1 மார்க்கு. செப்டம்பர் 9 சயின்ஸ் படிச்சுக்கோங்க. சாப்டர் 9 பயாலஜியில் 18. செப்டம்பர் 10 சயின்ஸு ஓல்டு போர்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதன்படி படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் செப்டம்பர் 11 சோசியலு சிவிக்ஸில் 1 2 3 அப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ரிப்பீட்டட் அப்படின்றது அதை லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 12 சோசியல் சயின்ஸில் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஓல்டு போர்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் மீட்டம்லலாம் படிச்சிருப்பீங்களா அந்த இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செப்டம்பர் 13 மேக்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்கணும் சாப்டர் 3 தான் வெயிட்டேஜ் அதிகம், அதில் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் சாப்டர் 3 கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு சாப்டர் 6ல் 6.1 6.2 அதை படிச்சுக்கோங்க. மேக்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. செப்டம்பர் 15 சண்டேக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. 15லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து எல்லாம் உங்களுக்கு தெரியுதா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோமே கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஓகே தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். 16லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சயின்ஸா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கூட நான் கண்டிப்பாக நான் தரேன். கிட்டத்தட்ட நம்மலாம் கோட்டையிலேக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கோம் போன வருஷம் கொஸ்டின். அப்புறம் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சயின்ஸுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சயின்ஸுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம விடுபட்டுருக்கா படிக்கணுமா அப்படின்றது. ஏன்னா புக்கை வச்சு புத்தகத்தை வச்சு படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் இதன்படி பிளான் படி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மார்க் வாங்கலாம். சாப்டர் 17 மேக்ஸு நான் சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் 1 மார்க்காக இருக்கட்டும் கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் அதன்படி ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் 18 பார்த்துட்டிங்கன்னா சோசியல் அப்புறம் இங்கிலீஷு. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணுறது மூலமாக கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும், சென்டம் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி புக்ஸ் வச்சு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டெஃபினட்டாக சென்டம்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். செப்டம்பர் 18 அதே மாதிரி தான் சோசியல் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. செப்டம்பர் 19 உங்களுக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 19 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதன்படி ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக மார்க் எடுக்க முடியும், சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. PDF லிங்காக இருக்கட்டும் டே பை டே என்னென்ன படிச்சிருக்கணும் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். சரியா?